அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 4ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னோம் தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி ஸ்டேட்டஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி ஸ்டேட்டஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். Please consult your financial advisor. We are providing daily information or daily news of stock market or share market. ஸோ இது வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு கேபிஆர் மில். கரண்ட் ப்ரைஸ் 1056, 218 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10%, நெட் ப்ராஃபிட் 6% உயர்ந்திருக்கு. இது இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு உயர்வுன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன உயர்வாக கொடுத்துருக்காங்க கேபிஆர் மில். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் லிமிடெட் 63 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 66 கோடி 30 லட்சம் ப்ராஃபிட்டு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 45%, நெட் ப்ராஃபிட் 10% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. அலம்பிக் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் 961 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 184 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 20% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட்டு, 20% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் 194 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 228 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 10%. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிசைனான ரிசல்ட்டாக இருக்குது கேஸ்ட்ரால் லிமிடெடோட ரிசல்ட்டு. இது இயர் ஆன் இயரில் குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் 3580 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 3964 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 22%, நெட் ப்ராஃபிட் 18% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுஜிலான் எனர்ஜி லிமிடெட் 60 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 1279 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்திங்கன்னா 86%, நெட் ப்ராஃபிட் 536% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இயர் ஆன் இயர் சரி, குவார்டர் சரி, நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை சுஜிலான் எனர்ஜி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டருக்கு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். கம்பெனி ப்ராஃபிட்டுக்குன்னா ப்ராஃபிட் கூட்டிகிட்டே போகுது, அது ஒரு நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் லிமிடெட் 353 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 180 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 29% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் கார்கோ டெர்மினல்ஸ் லிமிடெட் 34 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 16 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை, போன வருஷம் அதே கோட்டை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் ஃப்ளாட்டாக இருக்காங்க. அதுமாதிரி ஆல் கார்கோ லாஜிஸ்டிக் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு டிமெர்ஜ் நடக்க போகுதுன்னு நண்பர் ஒருவா கேட்டிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் கார்கோ குளோபல் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை டிமெர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக ரெக்கார்ட் நவம்பர் 12 சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்கில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் ஆல் கார்கோ குளோபலில் கிடைக்கும். இதுமாதிரி ஆல் கார்கோ காட்டி லிமிடெட்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்க்க முடியல, கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நான் அதை கண்டுபிடிக்க முடியல. சிம்பிளாக சொன்னால் ஆல் கார்கோ லாஜிஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா ஆல் கார்கோ குளோபலில் தான் ஒரு ஷேர் கிடைக்கும். பட் அது லிஸ்டிங் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறேன். ஸோ நண்பர் கேட்டதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் இந்தியா லிமிடெட் 1196 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 132 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 28%, நெட் ப்ராஃபிட் 43% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் இது இயர் ஆன் இயர். எஸ்கார்ட்ஸ் குபோட்டோ லிமிடெட் 3822 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 318 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 23% வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 2% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். இதுக்கு காரணம் டேக்ஸ் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, அது ஒரு காரணம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ 958 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 21,861 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 6%. ஸோ ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரில் ஸ்டேட் பேங்க். அதுவும் கிராஸ் என்பிஐ 1.83 இருந்தது, 1.73 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஐ 0.47 இருந்தது, 0.42 குறைச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. பெர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 537 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 206 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 2% வந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் போயின்னா 24% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது இயர் ஆன் இயரில். அதுமாதிரி குவார்டர் டவுனாக தான் இருக்குது. ஆரின் ப்ரோ சொல்யூஷன் லிமிடெட் 1187 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 56 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 29%, நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டை ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 1 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு கரண்ட் ப்ரைஸ்க்கு. இது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான், 1000 ரூபா ஸ்டாக்கு 1 ரூபா டிவிடெண்ட் ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் எஸ்டேட் 10 நவம்பர், பேமெண்ட் 3 டிசம்பருக்குள்ள அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிக்டா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ரூட் மொபைல் லிமிடெட் 711 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 18 கோடியே 80 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி. இது லாஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. சேல்ஸ் 1% உயர்ந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் போயின்னா 117% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 107 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இப்போ லாஸ் போயிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கமில் 150 கோடி வெளியே போயிருக்கு. இது கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறான விஷயம். ஸோ அதனால தான் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. மற்றபடி கம்பெனி நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து பார்த்துருந்தா 3 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் 10 நவம்பர். சிக்டா அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. ரூட் மொபைல் லிமிடெட் கொஞ்சம் இழுவிடாமல் பேசுகிறேன், அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு சின்னதாக ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு, பக்கத்து வீட்டில் பாட்டை வச்சுருக்காங்க சவுண்டாக. ஸோ என்னென்னா இப்போ நான் அந்த பாட்டை நான் கேட்குற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டேன்னா ஸோ யூடியூப் ஒரு பிரச்சனையாயிரும், இது பாட்டு ஓடுதுன்னு. அதுக்காண்டி தான் நான் என்னென்னா
பாட்டை வந்து கவர் பண்ணதுக்காண்டி பேசாமல் நிற்காமல் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி பேசினா தான் அந்த பாட்டை நான் கவர் பண்ணி பேச முடியும். ஸோ அதனால தான் கொஞ்சம் இப்படி இடைவிடாமல் கொஞ்சம் கூட கேப் விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் தவறாக நினைக்க வேண்டாம். இந்தியன் மெட்டல்ஸ் அண்ட் ஃபெர்ரோ அல்லாய்ஸ் லிமிடெட் 1230 ரூபா கரண்ட் பேஸு, 97 கோடி 60 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 22% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 5 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 11 நவம்பர். செக்டர் வந்து ஃபெரோ அண்ட் சிலிக்கா மெக்னீசியமில் இருக்காங்க. செக்டரு 1230 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6% தான் வருது டிவிடெண்ட். செம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 486 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 649 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 48%, நெட் ப்ராஃபிட் 21% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இயர்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 11 நவம்பர். செக்டர் வந்து ஃபெர்டிலைசரில் இருக்காங்க. செம்பல் ஃபெர்டிலைசர். சேலட் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 961 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 155 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 95%, நெட் ப்ராஃபிட் 212% வந்திருக்கு. ஏன்னா போன செய்த கோட்டில் 139 கோடி லாஸ் பண்ண கம்பெனி இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ரிசல்ட்டு, ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் தராங்க. 1000 ரூபாய்க்கிட்ட ஒரு ஸ்டாக்கு. டிவிடெண்ட் வந்து மொய் வைக்கிற மாதிரி 1 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ வழக்கமாக நம்ம டிப்ஸ் வச்சாலே பெரிய ஹோட்டலில் 10 ரூபாய்க்கு மேலே வைக்க முடியாது. சாதாரண ஹோட்டல்லே இப்படி இவங்க 1 ரூபா டிவிடெண்டாக தராங்க. ஒரு பேச்சுக்காண்டி சொல்கிறேன், ஒரு காமெடிக்காண்டி. மற்றபடி கம்பெனி வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. டிவிடெண்டுக்கும் நம்ம வைக்கிற டிப்ஸ்க்கும். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1%க்கும் 1/4%க்கும் மிகவே குறைவு. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 11 நவம்பர். செக்டர் வந்து ஹோட்டல் ரெசார்ட்டில் இருக்காங்க. சேலட் ஹோட்டல்ஸ் பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். பட் டிவிடெண்ட் 1 ரூபா தான். கார்டன் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 2556 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 184 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 45%, நெட் ப்ராஃபிட் 57% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 5 ரூபா 75 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4%. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 11 நவம்பர். செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. கார்டன் ஷிப் பில்டர்ஸ். மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் 2031 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 4 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 நவம்பர். செக்டர் வந்து ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம் சில்க் மில்ஸ் லிமிடெட் 826 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 87 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 28% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர்ல. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 4 ரூபா தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4% குறைவு தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 நவம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சிஆர்எம் சில்க் மில்ஸ் லிமிடெட். மொஃபட்லால் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 176 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 21 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 8% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொஃபட்லால் எனர்ஜி இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா 25 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 3/4% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 14 நவம்பர். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. மொஃபட்லால் இண்டஸ்ட்ரீஸ் என்ன தான் நான் மூச்சு விடாமல் பேசினாலும் பாட்டு ஓட்டுறது என்னோட சவுண்டு கூட தான் இருக்குது. பவர்கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு 96 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 279 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 1% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 178% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இயர்ல பவர்கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் பிஜி இன்வெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக வழக்கம் போல், அதாவது இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, 3 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டிவிடெண்டில் ஆல்ரெடி வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12% வருது. 90 வாங்கும்போது 12% கொஞ்சம் கூடயும் போகும். இதில் 1 ரூபா 27 பைசா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகும், 53 பைசா டேக்ஸபிள் டிவிடெண்ட் ஆகும், 13 பைசா வந்து எக்ஸெப்டட் டிவிடெண்ட் ஆகும், 56 பைசா வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் கேபிட்டல் பேமெண்ட்டாக ஒரு 56 பைசாவும், 1 பைசா வந்து ட்ரெஸரி இன்கமாகவும் தராங்க. ரெக்கார்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 10 நவம்பர். செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுமாதிரி பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 17 நவம்பருக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்து இதோட நியூஸ், இது வந்து நேற்று நியூஸ். அப்கமிங் போர்ட் மீட்டிங் மே கன்சிடர் முடிக்க வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 250 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 7 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து ஷிப்பிங் ஆல்ரெடி 6 ரூபா 59 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் அதேமாதிரி மேற்கொண்டு அந்த மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. 50 பைசா 40 பைசா டிவிடெண்டாக தருவாங்க வழக்கமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பதாஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் 576 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 8 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13 நவம்பர். செக்டர் வந்து இடியபிள் ஆயில் இருக்காங்க. அதுமாதிரி கம்பெனி ரீசெண்டாக ஒரு போனஸ் கொடுத்தாங்க. அதனால் சேம் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி 2 ரூபா கொடுத்துட்டாங்க. ஸோ டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சின்ன டிவிடெண்டாக தான் இருக்கும். கிஜிஓ ஃபைனான்ஸ் லிமிடெட் 47 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரெக்கார்ட் வந்து 21 நவம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 3 15 பைசா, மேற்கொண்டு 15 பைசா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. KDDL லிமிடெட் 2544 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 நவம்பரில் போர்ட் மீட்டிங். இவங்க டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 5 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு என்ன டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்க முடியும். ஒரு 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரலாம். அமர்த்த அஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் 716 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் அண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து ஃபார்மசிட்டிக்கலாக இருக்காங்க. 2 ரூபா 60 பைசா செப்டம்பர்லேயும் ஃபெப்ரவரியில் 1 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபாலேருந்து 2 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்கிரியன்ட் லிமிடெட் 338 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 10 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 3மே 1 ரூபா பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 1 ரூபா பைசா இல்லைன்னா 1 ரூபாயாவது கண்டிப்பாக தருவாங்கன்னு நினைக்கிறேன்.
வீடால் கார்பரேஷன் லிமிடெட் 1768 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 10 நவம்பரில் போர்ட் மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 12 ரூபா அதேமாதிரி 22 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 10 ரூபாலேருந்து 20 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிவிடெண்டாக எதிர்பார்க்கலாம். ஆர்ஃபின் இந்தியா லிமிடெட் 55 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 11 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அந்த கம்பெனி இந்த டிவிடெண்ட் தரல 2018 தான் என்னமோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பிட்டு டிவிடெண்ட் போனஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பெருசாக டிவிடெண்ட் வர வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன பைசா தான் டிவிடெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ரூபாய்க்கு குறைவான பைசா 50 பைசா 5 பைசா அந்த மாதிரி கொடுத்தா கொடுக்கலாம், இல்லை அது கொடுக்காமலும் போகலாம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பெனி ஸ்டாக்கு. கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் 1600 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 12 நவம்பரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து ரேட்டிங்ஸ் கொடுக்குற கம்பெனியாக இருக்காங்க. ஆல்ரெடி இந்த வருஷம் ஒரு 15 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இது ஒரு 7 ரூபா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பேட்டர்ன் வந்து அப்படி தான் இருக்குது. ஜெம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 93 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 12 நவம்பரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. 1 ரூபா 10 பைசா டிவிடெண்டாக இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு 1 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆயில் இந்தியா லிமிடெட் 431 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 12 நவம்பரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோஷனில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 7 ரூபா அதுக்கப்புறம் 1 ரூபா பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. 1 ரூபா 7 ரூபா 2 ரூபா இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தருவாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்க தான் செய்யணும். அதேமாதிரி எம்ஆர்எஃப் லிமிடெட் 1,57,888 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 12 நவம்பரில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்ட் வந்து 21 நவம்பர். ஸ்ட்ரிக்டாக வந்து டயர் அண்ட் ரப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு கலவையாக தான் கொடுப்பாங்க. 3 ரூபா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 229 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 3 ரூபா தருவாங்களா இல்லை 100 ரூபாய்க்கு மேலே தருவாங்கிறது கம்பெனியை பொறுத்து இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்ம டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இடையில பேர் மாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ வந்து இப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டாடா பேசஞ்சர் வந்து ஆல்ரெடி மாறிட்டு பேர், அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுவீங்க. ஒரு டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து யார் அக்கௌண்ட்டுக்கு வரதுனால யாருக்குமே தெரியாமல் இருக்கும். இதில் கூட சொல்லியிருந்தேன் அது மாதிரி டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிளில் டாடா மோட்டர்னு பேரை மாற்றிட்டாங்க. ஸோ அதே சிடிஎஸ்எல்ல போய் நான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர் லிமிட்டடாக மாறிட்டு, ஸோ டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிளும் இருக்குது, டாடா மோட்டர் லிமிட்டடும் இருக்குது. ஸோ வந்து டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆகும்போது டாடா மோட்டர்னு தான் லிஸ்ட் ஆகும். என்ன பேரை மாற்றியாச்சு. ஸோ உங்கள் இதுலேயும் பார்க்கணுன்னா நீங்கள் வேணால் சிடிஎஸ்எல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது எப்படி ஓப்பன் பண்ணால் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லையும் டாடா மோட்டர் லிமிட்டட் வந்திருக்கும். அதான் டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் டாடா மோட்டர்னு மாறி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. டெய்லி நம்ம காலையில் பார்க்குறீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. தினமும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போகும்போது அந்த லைக்கை சின்னதாக தட்டி விட்டு போங்க. அது உங்கள் விருப்பம். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் விருப்பம் தான். மீண்டும் ஒரு நாள் காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படி பாட்டு ஓடிட்டே இருக்குது. நான் அதுக்குள்ளே வீடியோ முடிச்சிடுறேன். அதான் கேப் விடாமல் மூச்சு விடாமல் பாடியிருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களுக்கு ஒரு நன்றி, வணக்கம்.